பயப்படாதே, திடமனதாய் இரு. பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாய் இரு. பயப்படாதே, தைரியமாய் இரு. இந்த 4 காரணம் நமக்கு தேவை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பேதுருவையும் இடம் கொடாமல் கண்டு நகைத்தார்கள். போக பண்ணி போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆலய தலைவருடைய மகள் மரித்து போனாங்க. நல்லா கவனிங்க என்ன கர்மானவர்களே. ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒருவேளை கொஞ்சம் விசுவாசம் தான் உனக்குள்ள இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கை தான் உனக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த எவீரு வரான், மகள் இறந்துட்டாரு சொல்றாங்க. அப்ப அவனை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்ப உங்களுக்கு கூட நீங்க சில வேளையில ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அவன் நினைச்சிருப்பான், மகள் மரித்து போச்சு, போதகரை வருத்தப்படுத்த வேணாம், எதுக்கு அவர் வந்து இங்க ஜெபம் பண்ணி வந்து அவரும் வேதனைப்படணும்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. ஆமா, நடக்கவே நடக்காது என்ற காரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை நடக்க போகுது. நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிற காரியம் இன்னைக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, முதலாவது சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம பயந்து போயிடுறோம். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. பயந்து போய் விடுகிறோம். என்ன நடக்குமோன்னு தெரியல, இனி நடக்காதுன்னு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற வேளையில தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு. செகண்ட் ஸ்பாட்டுக்கு வராரு. கூட யார்கிட்ட போறாரு? பேதுருவையும் யோவானுமா யாக்கோபியா? யார் வாசிங்க? திரும்ப வசனம் வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவான் 3 பேரை கூட்டு போறாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் கூட? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல 3 பேரை செலக்ட் பண்ணி, காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேதுருவும் யோவானும் தான் என்ன செய்யறாங்க, அலங்கார வாசல் இருக்கிற முடவனை எழுப்புறாங்க. ஆண்டவர் விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துருது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களை கொண்டு போறாரு, பார்க்கும்போது சிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்ம துன்பப்படும் போது இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும். இல்லை, இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் இருக்குது பத்தியா, ஜாலின்னு வாங்க. ஆனால் அந்த துன்பத்தை ஆண்டவர் இன்பமாய் மாற்றும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கு ரகசியம் தெரியும். அந்த ஆண்டவர் சொல்ற, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்களேன். 28:16 வாசிக்கும் போது ஆண்டவராக தேவன் சொல்றாரு, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நல்லா கவனிங்க. அது பரீட்சிக்கப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்டது, அதுக்கு விலையே கிடையாது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரமானது, ஒரு மூளைக்கல்லா இருக்கிறது.
விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது திட அஸ்திபாரம் உள்ளதும் விலையேறப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவானவரை பிசாசு என்ன செய்யறான்? சோதிக்கிறான். எப்ப சோதிக்கிறான்? நல்லா ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். இப்போவே பிரியாணி வாசனை வந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? எப்போ முடிய போது எங்கே பிரியாணி போடுறாங்க தெரியல இருக்கும். பொதுவாக மனுஷன் சொல்கிறாங்க, அந்த டைம் ஆகிட்டாலும் நமக்கு என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி ஆகிடும். சில பேர் டைம் ஆகிட்டா அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பாருங்க வந்து சொல்கிறான், அப்பங்களை அந்த கல்லுகளை அப்பமா மாற்றுன்ற. நல்லா கவனிங்க, எல்லா சூழ்நிலையிலும் அதை கடந்து வந்தபோது தான் ஆண்டவர் இன்னைக்கு உண்மையாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு ஆண்டவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்லிவிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க விசுவாச குறைவை நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இன்னும் விசுவாசத்தை பெருக செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா தம்பி, சரிடா, அமைதியா இருங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நிமிஷம் இருங்க. பைபிளை வந்து நல்லா என்ன செய்யணும்? உட்காந்து நல்லா படிக்கணும். சின்ன வயசுல ஸ்கூல் பாடத்தை படிக்க சொல்லுவாங்க, சத்தமாக படிக்கும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படின்னு போயினே இருக்கும். அது என்ன ஆகும்னா, அப்போ படிச்சது இப்போ கூட மனசுல, அப்போ படித்த காரியம் இன்னும் மனசுல இருக்குது. நல்ல வாயை விட்டு நல்லா ஃப்ரீயாக படிக்கணும். பைபிள் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள் படிக்கிற போட்டின்னு ஒன்று வைக்கணும் போது உங்களுக்கு. தயவு செய்து பைபிளை படிக்கும்போது நல்லா என்ன செய்யுங்க, வாயை விட்டு படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. நீங்கள் படிக்கும்போது மற்றவங்களுக்கு பயம் வரணும். இதோ விலையேறப்பட்ட ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதோ. அப்படி படிச்சீங்கன்னா பக்கத்தில் எது ஓடுறோம்? எப்படி படிக்கிறாங்களே இவங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களே பரீட்சிக்கப்பட முடியாம விடுன்றீங்க. நல்லா படிக்க வைப்பாங்க. அற்ப விசுவாசிகளையே ஏன் பயப்பட்டு சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு காரியம் சொன்ன, விலையேற பெற்றவர், விலை மதிப்பில்லாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவருக்கு ஒரு விலையை நீங்க கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பெத்த பிள்ளைங்க வந்து தகப்பன் தாகிட்ட கேட்பாங்க, எனக்கு எவ்வளவு செலவு பண்ண, நீ சொல்லு கொடுத்துட்றானுவாங்க. எவ்வளோ செலவு பண்ண, எப்படி படிக்க வச்ச, அதெல்லாம் பில்லெல்லாம் கொடுத்தா எங்க பில்லு கேட்குறது? அல்லேலூயா சொல்லுவோமா? சில இடத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் விலையேற பெற்றவர், விலையில்லாத தேவன் சொல்றாரு, காற்றையும் கடலை அவன் சர்வ வல்லவர் தேவன், அல்மைட்டி காட். அந்த கடவுளை தேடி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை கொஞ்சம் விசுவாசமா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது மகளே மகனே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. இன்றைக்கு உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கைத்தட்டல் பயங்கரமா வந்திருக்கேன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. நம்மகிட்ட கேட்டு வாங்குறதாங்க. ஒரு ஆளுங்க நம்ம யூடியூப்ல பாக்குற யாராவது ஒரு அரசியல்வாதி ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிட்டோம்னா சும்மா பின்னாடி இருக்கிறதுலாம் அப்படியே விசில் அடிச்சு ஊன்றாங்க. நீங்க ஆடுனா ஆட மாட்டீங்க, கல்யாணத்துல மட்டும் போட்டு பிஜே போட்டு அங்கே ஆடினுக்கிறீங்க, இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவ சொன்னது சும்மா அப்படி அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப்பு இப்படி ஸ்டெப்பு வைங்கன்னு கேட்க மாட்டீங்க, பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் ஆண்டவர் சொல்கிற பயப்படாத விசுவாச உள்ளவங்க. காற்று கடலை பார்த்து அவங்க பயந்து போகிறாங்க. மீனவர்கள் தான், ஆனாலும் காற்று கடலை பார்த்து அவங்க பயந்து போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பயப்படாத இது நிழல் அப்படி சொல்லிட்டு காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினாலும். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா காற்றுகளையும் கடலையும் கர்த்தர் அதட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது
வாசிங்க. ரோமருக்கு திரும்ப 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ரோமர் 1:17 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா கேள்வினாலே வரும். இந்த வசனத்தை நம்ம கேட்க 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 நமக்குள்ள ஒரு விசுவாசம். நான் சொல்லிக்கிறேன் மார்க்கு சுவிசேஷத்துல, அப்புறம் என்னது மத்திய சுவிசேஷத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தை சரி நீங்க படிச்சு பார்க்கும்போது தான் ஆண்டவர் காற்றும் கடலும் பயங்கரமா அலைமோதும் போது அந்த நேரத்தில் நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார் சொன்னாருங்களே, அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த புயலையும் அதட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. எபிரேயர் 10:38 வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:38 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிரார். சில பேர் விசுவாசத்துக்கு வராங்க தேவ சமூகத்துல, அவங்க நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லும்போது என்ன ஆயிராங்க? பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்படி இல்லை, அவங்க ஆத்மா மேல கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். நீங்க ஆபிரகாமை வாசிச்சு பாருங்க. போனா பலியிடுனா பலியிட ஆரம்பிச்சான். எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனால தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி நம்ம ஆபிரகாமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்ற ஆண்டவனுக்கு பயப்படாதே, விசுவாசம் இல்லாம நீ வந்திருக்கலாம். என்னடா இது, சில ஒரு இடத்துல அப்படிதான் வீட்டுக்கு கொடுத்து ஜெபம் பண்ணி நல்ல வார்த்தையை கொடுத்த பிறகு அந்த அம்மா ஜெபம் பண்ண வராங்க. என்ன சொன்னவங்க ஜெபம் பண்ண வராங்க என்கிட்ட, என்ன சொன்னவங்க? ஆண்டவரே நல்ல வார்த்தையை கொடுத்தாரு. நல்ல என்னத்த ஆண்டவர் பண்ண போறாரு தெரியல. எனக்கு வான்னு டபாருக்குள்ள சொல்லு. இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அதுக்கே தெரியலையா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அப்புறம் சொல்றாங்க, இது வேணும் அது வேணும் அது வேணும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீயே போய் உட்காந்து உபாசப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நடைபெறுகிற சூழ்நிலைகளை கண்டு நம்ம சோர்ந்து போவோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் ஒண்ணு. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, எலிசா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்களேன். பலம் கொண்டு திடமனதாயிருந்த ஆண்டவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் விசுவாசம், ரெண்டாவது திடமனது. என்னதுங்க திடமனது? என்னது? யோசுவா பார்த்து சொல்றாருல்ல, யோசுவா சொல்றான், அவனை சாதாரண ஒரு யுத்த வீரன், அவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போடான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் பழகினவன், அந்த ஜனங்க என்னென்ன காரியம் செய்யும், மோசே எவ்வளோ அவங்க உபத்திரப்படுத்தினாலும் நல்லா தெரியும். திடீர்னு கொஞ்சம் மோசே லேட் ஆகி போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? மலைக்கு போன மோசே வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? எங்களுக்கு முன்பாக செல்லும்படி ஒரு தெய்வத்தை உண்டு போட்டோம். மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால வர தெய்வத்தை விட்டுட்டு எங்களுக்கு முன்பாக செல்லும் ஒரு தெய்வத்தை என்ன செய்யுங்க உண்டாக்குங்க. நகையெல்லாம் கைட்டு போட்டு அது ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் குடிச்சிட்டு வெறிச்சிக்கின்னு ஆடின்னு கிடக்குறாங்க. மோசே வந்து பார்க்குறாரு, ஆனா பாவிங்களா, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அந்த அது இதில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வர மோசேக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அந்த மாதிரி ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன் தெரியலையே ஆண்டவரே, ஒருவேளை என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் தெரியல ஆண்டவரே, ஒருவேளை என் வேலை ஸ்தலத்துல நான் எப்படி இவ்வளவு நாள் நிற்க போறேன் தெரியலையே, என் பிசினஸ் இப்படியா இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி மனசெல்லாம் குழம்பி போய் வந்ததுன்னா உங்களுக்கு கர்த்தர் இப்போ திடவனதா இருக்க சொல்றேன்.
கை தட்டினோட திடமனதாக இருந்து கத்தர் ஆசீர்வதிப்பார். செகண்ட் கை தட்டு கொஞ்சமாக திடமனதாக இருக்கும். அன்றைக்கே சொல்லுவோமா? அப்போ என்ன சொன்ன வாசிங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினார். ராக்காலத்திலே வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரர் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் சுத்தி கொண்டிருக்க கண்டான். நோக்கி ஐயா என் ஆண்டவன், ஐயோ ஐயா பிச்சைக்கார இது, ஐயோ என் ஆண்டவனே, ஐயா ஏன்னா கொடுங்கய்யா இல்லை, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ ஐயோ ஆண்டவன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வெளியே வீட்டு விட்டு வெளியே போகிறோம் வாங்கம்மா அப்படின்னு ஒரு 10 பேர் விட்டு கட்ட வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? தைரியமாக இருப்பா. முதல்ல அடி யார் கூட போய் தெரியலாம் அப்படின்னு சொல்லி பயந்துலேயே போவேன்னுங்க. என்ன விஷயங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்க மாட்டோமா? சொல்லுங்களேன். ஹலோ சொல்லுங்க. அவன் சொல்கிறான், வந்து பார்க்குறான் வெளியே ஃபுல்லாக ராணுவம் நிற்குது. அவன் சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம்னு நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல திடமனதாயிரு. நீ ஏன் சொல்ற என்ன செய்வோம்? அவர் செஞ்சிருவார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சொல்லணும். எனக்கு இப்ப சொன்னார் இல்லையா, என் கைகளை போருக்கும் என் விரல்களை மறந்துடுவீங்க. விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க. அதற்கு அவர் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. மாம்சத்தை பலத்தை நம்பல. எலிசா யார் நம்பல? மாம்சத்தை நம்பல. அவருக்கு தெரியும் சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சேனைகளாய் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணும்படியாக என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். அவனுக்கு கஷ்டம். நம்ம கூட யார் இருக்கிறது? நம்ம 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம். இவர் எப்படி இப்படி சொல்றாரு? இல்லையா சொல்லுவோமா? இதுக்கு தான் ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவரை நீ வைத்துக் கொண்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக தரிசனங்களை உனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, வந்து ஜெபம் பண்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி 1 நிமிஷம் ஆகல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தவன், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவன் சொன்ன நிமிஷத்துல அக்கினிமயமான ரத்தங்களோடு கூட அந்த மலையே சூழப்பட்டிருக்கிறதை காண்கிறான். நான் திரும்ப சொல்றேங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை சுற்றி கர்த்தர் இருக்கிறார், சேனைகளோடு இருக்கிறார். யோசுவா சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு, மோசே சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். சொல்றத மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு? 1:5 யோசுவா 1:5 வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அவன் நினைச்சிருப்பாங்க, உடனே மோசே தான் மீடியேட்டரு, மோசே தான் நல்லா ஜெபம் பண்ணாரு, மோசே தான் பெரிய பரிசுத்தவான், அவரோடு கூட தான் கர்த்தர் இருந்தாருன்னு சொல்லி அவன் பயந்துட போறான்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் மோசே கூட எப்படியெல்லாம் இருந்தனோ அது போல உன் கூட இருப்பேன்பா, நான் உன்னை விட்டு விலகுனதும் கிடையாது, கைவிடவே கிடையாது. திரும்பவும் பயப்படுறான், திரும்ப பலம் கொண்டு திடமனதாய் என்று நான் உனக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் நம்மை திடப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அதனால சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. தடதடன்னு ஆகுது சில பேருக்கு. என்னது தடதடன்னு வந்து சேர்க்கணும் அப்படின்னா பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாது, திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டில உனக்குள் இருக்கிறவர்
பெரியவர். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன வேதம் சொல்லுகிறது? கண்பாடுகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிச்சு பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 17:1 நினைக்கிறேன். 1-2 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 19-12 வாசிமா. 2 நாளாகமம் 2 Chronicle chapter 19 verse 11. சரி, சரி. 2 நாளாகமம் 17 வாசிங்க. ஆசாரியன் சரி, கர்த்தர் நல்லவர். அவன் ஸ்தானத்திலே யோசபாத் ராஜா என்ன செஞ்சான்? கவனிங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யோசபாத் ராஜா ராஜாவா மாறிட்டான். யோசபாத்துக்கு நல்ல ஐஸ்வர்யம் கனம் என்னாச்சு உண்டாயிடுச்சு. பெரிய வசதிகளோட மாறிட்டான். அப்படி மாறும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவன் சும்மா இல்லை, ஆகாபோடு கூட சம்பந்தம் கலந்தான்னு பைபிள்ல. யார் கூட? யோசபாத் ராஜா யாரு? யூத ராஜா. ஆகாப் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. தயவு செய்து கொஞ்சம் வேத புத்தகத்தை நீங்க படிங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா கடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா கடந்திடுவார். இலைகள் உதிரா கனிகள் போல் இவர்கள் என்றும் கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் பொறித்திடுமே. இந்த பாட்டை நல்லா போட்டு கேளுங்க. ஒரு சத்திய வேதத்தை படித்தா ஒரு மனுஷன் அது எப்படியெல்லாம் மாற்றுது, எவ்வளோ தெளிவுள்ளவனா மாற்றுது, எவ்வளோ சூழ்நிலை அவனுக்கு உதவி செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன காரியம் சொன்னால், அந்த ராஜா ஆகாபோடு சம்பந்தம் கலந்து ஒரு போருக்கு போகிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய நட்பு எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைகளோடு இருக்கணும், உலகத்தாரோடு இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுவோமா? சில பேர் நல்ல வேலை கிடைச்ச பிறகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசதி வந்த பிறகு நேரம் கிடைக்காம போயிடும். தேவ பிள்ளைகளோட பழகுற நேரம் போயிட்டு உலகத்தாரோட கூட பழகுற நேரம் அதிகமாயிடும். அப்பதான் திரும்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வேலையை விட்டு எடுத்துரு, திரும்ப சபைக்கு வரணும் அப்படி ஜெபம் பண்ணலாமா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? வேலை அந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்றது? ஆனா எவ்வளவு உயரத்துல போனாலும் ஜெபிக்கிறத வேத வாசிக்கிறத விட்டுறவே கூடாது. ஆகாபோடு சம்பந்தம் கடந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, ஆகாப் ஒரு ஐடியா பண்ணான். இந்த போர்ல யோசபாத்தை முன்னாடி விட்டுருவோம், ராஜா மாதிரி வேஷம் போட்டு விட்டுருவோம், நம்ம சாதாரணமா சண்டை போடுவோம், வேலை உற்சாகப்படும். உலகத்தை அப்படிதான் இருப்போம். அல்லையே சொல்லுவோமா? உலகத்தை நம்பி போனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வீணாய் போய்விடும். அல்லையா சொல்லுவோமா? கடைசியில வேஷம் மாறி போய் சண்டை போட்ட உடனே அந்த ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாரையும் விட்டுருங்க, அந்த ராஜா வேஷம் போட்ட ராஜா இருக்கிறான் பாரு, அவனை மாத்திரம்
அடிங்கன்னு சொன்னவரை எல்லாம் அடிக்க போறாங்க. போனா யார் இது? ஆகாப் இல்ல, யோசபத் ராஜா. ஐயோன்னு கத்த ஆரம்பிச்ச, ஆண்டவரே என்னை காப்பாத்தோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை காப்பாற்றினார், அவனுக்கு அனுசாரியா இருந்தார் இந்த பைபிள். அப்ப அந்த சூழ்நிலை கூட கைவிடாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அங்க போயிட்டியா, நீ உலகத்துக்கு போயிட்டியா, நீ அப்படியே போடான்னு விடாம கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பாதுகாத்தது மாத்திரம் இல்லை, கண்பாடர்களை ஒருவன் நினையாமல் ஒரு வில்லை அம்புறான், எய்கிறான். அது போய் என்ன ஆகுது? அப்படி மாறல் பட்டு. அப்ப என்ன அர்த்தம்? கண்பாடவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட ஆண்டு என்ன செய்யறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, தேவனை விட்டு விலகி போனாலும் கூட பாதுகாப்பு இருக்கிற தேவன். நீ இன்னும் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ள பிள்ளையா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படும் போதெல்லாம், நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம், உனக்கு போராட்டம் வரும் பொழுதெல்லாம் தன் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதான் சொன்ன, ஒரு தாய் தேற்றுவது போல அதிகமான தேற்றுறது யார்? தாயா தகப்பனா? எங்க போகும் பிள்ளைங்க? அடிச்சு கொள்ளும், ஸ்ட்ரெயிட்டா அம்மா கிட்ட தான் போகும். அங்கதான் என்னது? தேர்ச்சுகிறார். ஆண்டவர் பரிசுத்தாவே சொல்ற, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாது, திடப்படாதாயிரு. பயப்படாது, எதை குறிச்சும் கவலைப்படாத. கர்த்தர் உன் கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். மூணாவது நாங்கள் சொல்றாரு, வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்புறம் மரணம் 2:10 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ சோதிக்கப்படும் பொருட்டு காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் ஆமென். நிறைய சொல்லுவோமா? எங்க இருந்தாலும் ஒரு உண்மையா இருங்க. எங்க இருந்தாலும் உண்மை, வேத சத்துல உண்மையா இருங்க. ஜீவன்கிட்ட கர்த்தர் கொடுப்பேர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு ஐயா ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தருக்கு ஒரு வேலை, நல்லா படிச்சவனும், நல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ ஏதோ பிசிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப கடினமான பாடம் படித்த ஒரு ஆள் ஒரு சாதாரண கம்பெனியில் போய் வேலை செஞ்சாராம். அவருக்கு என்ன வேலைன்னா, அந்த மிஷினுக்கு ஆயில் ஊற்றணும். என்ன ஊற்றணும்? மிஷினுக்கு ஆயில் ஊற்றிக்கினே இருக்கணும், அவ்வளோதான். இதை ஊற்றிக்கினே இருப்பாராம். திடீர்னு அந்த ஓனர் வரும்போது கூட அவர் ஓனர் திரும்பி பார்த்து அதெல்லாம் கிடையாதான், அவர் வாட்டும் ஊற்றினே இருப்பார். யாரையும் பார்க்கவே மாட்டாராம். அந்த வேலை சின்சியராக இருந்தாராம். நான் சொல்கிறது உண்மை. மற்றவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஓனர் வந்த உடனே என்ன பண்ணுவான், எலக்ட்ரிஷியன் வந்து மிஷினிஸ்ட் ஆகிடுவான், மிஷினிஸ்ட் எலக்ட்ரிஷியன் ஆகிடுவான். புரிஞ்சுருப்பீங்க. நம்ம சேர்த்துல பாருங்களேன், இங்கே வந்து தான் ஆண்டவரே இறங்கும் தனிப்பட்ட ஜபம் பண்ணிமே ஆக்டிங் கிறிஸ்டின் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அதே போல் மேலே கூட பாருங்க, உள்ள ஓனர் வந்துட்டாருன்னா எவன் என்ன பண்ணுறது தெரியாது, எங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணி கிடப்பான், சம்மந்தமே இருக்காது. அவன் முக்கியமான வேலைக்காரனாக இருப்பான். திடீர்னு ஓனர் வந்துட்டாருன்னா தெரியாம என்ன தொடச்சி கிடப்பான். ஓனர் பாப்பா இல்லை, நம்ம ஒரு வேலை விட்டா ஒவ்வொரு வேலை. காரணம் என்ன தெரியுமா? செய்கிற மாதிரி என்ன செய்யணும், நடிக்கணும், ஆனால் செய்யக்கூடாது. அழகிய சொல்லுவோமா? ஒரு தடவை ஹிட்லர் என்ன பண்ணாரா, போர் வீரர்களை பார்க்கறது வந்துனே இருந்தாராம். ரொம்ப விலவினமான ஒரு ஆள் இருந்தாராம். அந்த கன்னை வந்து 3 பேர் தூக்குகிற கன், ஒரே ஆள் தூக்கி நாட்டிக்க 3 பேர் தூக்க முடியும். ஹிட்லர் வந்த உடனே அவன் டப்பு டப்புன்னு தூக்குன உடனே இவனே தன்னை அறியாம அந்த கண்ணை தூக்கி நிற்கிறானோ. ஹிட்லர் பார்க்குறாராம், ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு. இவ்வளோ மெலியஸாகிறவன் இவ்வளோ பெரிய கண்ணை தூக்கி நிற்கிறான்னு சிரிச்சுட்டே போயிட்டார். அந்த அப்புறம் தான் சொல்கிறான், அப்படியே போய் இவ்வளோ பெரிய கண்ணை ஐயோ கண்ணை போட்டான். அவர் பயத்தில் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல.
ஆனா இங்க என்ன பண்றான், அந்த வேலை செய்ய சொன்னா ஓனர் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, ஓனர் கிட்ட போய் பழையபடி ஆயிடுவாங்க. ஆனா இவன் மாத்திரம் சின்சியரா இருந்தான். நான் சொல்ற காரியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்க இருந்தாலும் உண்மையாயிருக்கு. தேவ சமூகத்தில் இருந்தாலும் உண்மையாயிருக்கு, ஜபத்திலே உண்மையாயிரு, விசுவாசத்திலே உண்மையாயிரு, பரிசுத்தத்திலே உண்மையாயிரு, கர்த்தரை துதிப்பதிலே உண்மையாயிரு, உங்க வேலைஸ்தலத்தில் உண்மையாயிரு. உண்மையா இருக்கிறவன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ளவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இன்னும் முடிக்கல கதையை. நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஓனர் அடிக்கடி இவனை பார்க்குறாருல்ல, என்னடா நம்ம ஒரு ஓனர் இவன் திரும்பி கூட பார்க்க இவ்வளோ சின்சியராக வேலை செய்யறான்னு போது நாட்கள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த மேனேஜர் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ண உடனே எல்லாரும் யார் வரப்போகுது அடுத்தது நினச்சிதாங்க, யார் ஓனர் நம்மளை போட போகிறாரு. எல்லாம் நம்மளாம் சீனியரில் எல்லாம் 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆண்டவர் வருஷத்தை பார்க்குற ஆண்டவர் இல்லை, ஜீவியத்தை பார்க்குற ஆண்டவர். 20 வருஷமாக சர்ச்சைக்கு கூட சரியாக ஜாப் பண்ண தெரியாது, 20 வருஷமாக சர்ச்சைக்கு கூட சரியாக பாட தெரியாது, 30 வருஷமாக சர்ச்சைக்கு வரும் வார்த்தை என்ன ஆகாது, கெட்டாவது ஒத்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, வந்துக்கினே இருந்தவர் நேராக தம்பி உன்னை உள்ளே கூப்பிட்றாரு கேட்க நீங்கள் பயந்து போச்சு, ஆயுள் ஒருத்தர் மேலோட போயிடுச்சாங்க நமக்கு. என்னது நேராக கூப்பிட்டு அந்த எம்டி சீட்டில் போய் உட்காருனாங்க. சார் நான் நடந்த உண்மையை சொல்கிறேங்க, சாட்சியாக சொல்கிறேன், போய் உட்காருனாரா. உனக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் சொன்னாரா, நானும் உனக்கு இத்தனை வருஷமாக வாட்ச் பண்ணுறேன், அவன் நடிக்கிறான் என்னை பார்த்துட்டு வேலை செய்கிற மாதிரி, ஆனால் நீ இந்த சின்ன வேலையில் இவ்வளோ சின்சியராக இருக்கு, என்ன படிச்சிருக்கிறேன்னு கேட்கும் போது அது படிப்பை சொல்லணும். அடப்பா இவ்வளோ படிச்சடா நீ ஆய் ஊற்றிக்கிட்ட. ஒரு நிமிஷத்தில் அதே தான் யோசேப்புக்கு நடந்த காரியம். எவ்வளோ 13 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் தன் பரிசுத்தத்தை அவன் காத்தபடினால ஆண்டவர் ஒரே நாளில் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுட்டான். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் அப்படின்னா என்னன்னா, சிலரை காவல்ல போடுவான், சில கஷ்டம் வரும், சிலருக்கு போராட்டம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமா வரும் கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க என்ன சொல்றீங்க, என்னை விட இந்த உலகத்துல உபத்திரம் யாருக்கும், நீங்க கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுல சொன்னா நம்ம பயந்துருவோம். அடப்பா இவ்வளவு உபத்திரம் இவனுக்கு இருக்குதா. அப்போ உங்களுக்கு ஏற்றபடி ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து உங்களை காப்பாத்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஏசப்பா தான் சொல்றாரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு மகனே, மரண பரியந்தம் உண்மையாயிரு மகனே, உன்னை நான் ஜீவ விடத்தை நான் கொடுக்கும்படியா உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜீவ விட யாருக்கு இருக்கு தெரியுமா? ஒருபோதும் வாடாத ஒரு அழியாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் நம்ம மேன்மைப்படுத்த போகிறார். அவர் தான் சொல்றார், உண்மையாயிரு. முதல்ல விசுவாசம் உள்ளவனாயிரு, ரெண்டாவது திடமனதான் இரு. பவுல் தைரியமா சொல்றார், கரையே தெரியல, நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் தூதன் அனுப்பி சொல்ல வைக்கிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். உடனே பவுலுக்கு தைரியம் வந்துச்சு. ஓ ராயனுக்கு முன்னாடி நிற்க போறோமா, அப்ப கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்ற எல்லாம் சாப்பிடுங்க, நீங்க ஏன் பட்னியா இருக்கிறீங்க, பாஸ்டிங் சாப்பிடுங்கன்ற. என்ன இவ்வளவு தைரியமா சொல்ற? நான் சொல்றேன் நீங்க அங்க போய் நிக்கிறீங்கன்ற. எப்படிதான் நிக்கிறேன்னு சொன்னா, போறாங்க, திடீர்னு படகு உடைஞ்சு போகுது, எல்லாம் நீந்தி போறாங்க. அங்க போனா அந்த தீவுல போய் பவுலை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யறாரு. ஜனங்க பாக்குறாங்க, அடப்பாவி பாம்பை போய் கையில பிடிச்சான், பாம்பு கடிச்சு இவன் உயிரோடு இருக்கிறானே. அந்த ஊர்ல இருக்க அதிபதியுடைய அப்பா உடம்பு சரியில்லை, அவரை போய் கர்த்தர் சுகமாக்குறாரு. இவனை போய் சுகமா போய் பவுல் ஜெபம் பண்றான், சுகமாகுது. இதெல்லாம் பார்த்து அவர்களாகவே ஒரு கப்பலை ஏற்றி இவங்க அனுப்புறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சூழ்நிலையில் கண்டு பயப்பட வேண்டாம். முதல்ல விசுவாசம் உள்ளவனாயிரு, இரண்டாவது திடவனதாயிரு, மூணாவது உண்மையுள்ளவனாய் இரு. யாரெல்லாம் உண்மையா இருக்க ட்ரை பண்றீங்களோ, ஏன்னா சங்கீதம் 51:8 சொல்லுகிறது. நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 51:8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க போறேன். சங்கீதம் 51:8 வாசிங்க. ஒன்றிலிருந்து வாசிமா. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்கபடி
என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். கழுவி சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், நடப்பித்தேன். இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு சொல்ற உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். எங்க வேலை செஞ்சா கூடங்க கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், நான் வேலை செய்ய கூட சரி, மற்றவர்களுடைய காசுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. நம்ம திருடுறது, தப்பா கணக்கு எழுதுறது, வேற மாதிரி எழுதி சம்பாதிக்கிறது எல்லாம் யோசனை பண்ணி தான். அப்பதான் சொன்னாங்க, ஒரு பிராமின் அவர் சொன்னார், இப்போ நீ வந்து ஃபியூச்சர்ல நீ வந்து இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ வந்து ஒரு பாஸ்டர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். யார் சொல்லுது? ஒரு பிராமின் சொன்னார் என்ன, நீ வந்து பேசுகிற ஸ்டைல்லாம் பார்த்தா நான் வந்து நீ உண்மையான கிறிஸ்டினாங்கிறப்பா. நான் இன்னும் பிந்த கொஸ்டின் தான் வரும்போது நினச்சேன், ஆனால் நான் நிறைய கிறிஸ்டின் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற, உனக்கு தெரியுமானாரு. என்ன விஷயம்னா, ரொம்ப ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலையே கிடைக்காம வேலையே போயிச்சான். வேலையே போயிட்ட பிறகு ஒரு டிரைவர் அவர்கிட்ட போயிட்டு அங்கே ஸ்டேஷனை விட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்களாம். அனுப்பின உடனே அந்த டிரைவர்கிட்ட என்ன பண்ணாரா, ஒரு புக்கு ஒன்று வந்துச்சான், பாசிபிள் திங்கிங் சொல்லி. அப்படின்னா என்ன? பாசிபிள் திங்கிங் என்னது? பாசிபிள் திங்கிங் எஸ்தர பாருங்க. பாசிபிள் திங்கிங் என்னதுங்க? உங்க திங்கிங் என்ன இருக்கணும்? நடப்பதெல்லாம் அப்படின்னு அந்த புக்கை பார்த்த உடனே அது ஒரு கிறிஸ்டின் ஆத்தர் எழுதுது, கிறிஸ்தவ மனுஷன் எழுதுது. அது எவ்வளோ கேட்டாலும் 50 ரூபாய் ஆகணும். உடனே நேராக போனானா டிரைவர் கிட்ட, டிரைவர் கோச்சிக்காதீங்க, ஒரு 50 ரூபா கடனா கொடுங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா வேலையை விட்டு அன்றைக்கி போகிறாரு. கடைசியாக இறக்கி விட்றான் ஸ்டேஷனில். நடந்த உண்மையை சொல்கிறேன். கொடுத்த உடனே அந்த புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் நைட்டெல்லாம் படிக்கிறாங்க. படித்து முடித்த பிறகு காலையில் ஒரு தெளிவு வந்துச்சான், இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் அப்படி சொன்னார் போது அவனை பேசும்போது சொல்லுவார், உங்கள் பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க, ரொம்ப பிடிக்கும் சார்வார். என்ன பண்ண சார்வார், மற்றவங்கள பேர் எடுத்து கூடுவார். எதுக்குன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறவராக இருக்கார். உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களை கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னு சொன்னால் மற்றவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அன்றைக்கே சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:22 மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று டைம் ஆகிப்போச்சு. ரைட்டு, தைரியமாக இருக்கு. நீதிமொழிகள் 12:22. பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையா நடப்பவர்களோ. 145:18 வாசிங்க. நான் சொல்லவே 145:18 எதில் இருக்கும்? சங்கீதம் தான் இருக்கும். என்ன பார்க்குறீங்களே? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமாம், நீங்கள் உண்மையாக நோக்கி கூப்பிடுங்க, சமீபமாக வராது. ரெண்டாவது தைரியம். என்னது? தைரியம் உள்ளவர்களாக இருங்கிற ஆண்டவர். யாருக்கெல்லாம் தைரியம் இல்லை? தைரியசாலி பொறுத்த மிலிட்ரிக்கு போயிடுங்க, நேரம் பார்டரில் விட்டு மற்ற போயிடுங்க. யாருக்கெல்லாம் தைரியம் இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க. இப்படியே இருங்க, யாரை பார்த்தாலும் அப்படி போயிடுவாங்க. தைரியம் உள்ளவனாய் இரு. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 13 பயந்து பயந்து ஒளிந்து போயிருந்த பேதுரு, யாக்கோபு, யோவானெல்லாம் பண்ணணுமா நின்று பிரசங்கம் பண்றாங்க. நசரேயனாகிய இயேசுவை நீங்க தானே செஞ்சீங்க, கொலை செய்தீர்கள் சொல்லி தைரியமா, ஒன்றும் இல்லை நான் பண்ண போறேன், அடுத்த கர்த்தர் சித்தவெல்லாம் அடுத்த மாசத்துல உங்களெல்லாம் கூட்டிட்டு ஓப்பனர் போக போறேன்,
ரோட்ல நின்று இயேசு பத்தி சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? குமார் டெய்லி போறாரு இல்லையா, வாரம் போற அந்த வேலையை செய்ய போற எல்லாம் டீமா வாங்க, அப்படியே சர்ச்சை முடிச்சுட்டு போல வாங்க, பாடிக்கிட்டே போனோம். இங்க எத்தனை பேர் அடிச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. போயிட்டு அவங்க போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார், என் வாழ்க்கையில் நடந்து செய்ய தைரியமா என்ன செய்ய போறீங்க? மைக்கை பிடிச்சி சொல்ல போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைத்து உள்ள கூட்டு போறேன். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, சொன்னாதான் மட்டும் தெரியும். பாருங்க, பேதுரு யாக்கோபும் தைரியமா இந்த பிரசங்கிக்கிறத கேட்டு சொல்றாங்க, இவனுக்கு படிக்காதவனாச்சே, இந்த ஞானம் எப்படி வந்துச்சு, எப்படி பேசுறாங்க. பேசுறது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல எல்லாருடைய இருதயமும் குத்துண்டு தான். குத்துண்டு ஆண்டவருக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இந்த பைபிள். அப்படிப்பட்டவங்களை உங்களை மாற்ற போறேன். நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. உள்ள இருக்கும்போது தான் எங்க இருக்கணும்? பூனை மாதிரி இருக்கணும். வெளியே வந்தா எப்படி இருக்கணும்? சிங்கம் மாதிரி மாறிடணும். ஜப அறைக்குள்ள போக எப்படி போகணும்? நீயான்னு கத்தினே போகணும். அப்படியே பொறுமையா ஆண்டவரே தாழ்த்தி வெறுமையாக்கி, ஏன்னா அவங்ககிட்ட நீ காட்ட முடியாது. ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், துணிகரமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், மற்றொரு விரோதமான செய்த காரியங்கள் மன்னிச்சு 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 கிருபியை பெற்றுக்கொண்டு வெளியே வரணும். பிசாசு தானே ஆடணுங்க. உங்களை பார்த்து 21 நாள் ஜபத்துக்கு வாங்க, உங்களை கண்டு ஆட போதுப்பாரு. நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். மேலே இங்கே உட்காந்து ஜபம் பண்ணி கீழே போனால் ஒரு வண்டிக்கார ஆடுறாரு, ஆடி என்ன திட்டுறாரு. ஏய், நீ என்ன பைபிள் கொண்டு வர? என்கிட்ட பைபிள் இல்லைன்றேன், நீ வேதத்தை கொண்டு வர. ஊய் சிரிச்சு ஒரே அடுத்த இங்கே ரோட்டில் எல்லாம் என்ன பார்க்குறாங்க. நான் கம்முன்னு என்னங்கிறேன், அவனா ஆடுறான், அவனா பண்ணுறான், அவனா கத்துறான். அப்புறம் சொல்கிறான், நாய்கள்லாம் அவனை போட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, கத்த ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவனுக்குள்ள பிசாசு நாய்க்கு தெரியும் இல்லையா, கத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இயேசு நாமத்தில் சர்ற வண்டி ஓட்டான். பார்த்தாங்க, எங்கள் ஜனங்களாம் பார்த்தாங்க. அப்பதான் நினச்சிக்கினேன், அப்போது உபவாச ஜபத்துக்கு ஒரு பவர் இருக்குதா இல்லையா? 21 நாள் உபவாச ஜபத்தை சும்மா அப்படியே ஜபிக்க 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 தேவ பிரச்சனை உனக்குள்ள இறங்கி வந்தா நீங்க தான் தைரியமா இருக்கு. மற்றவங்க கோழை மேலே ஆயிடுவாங்க. அவங்க பாருங்க சிங்கம் மாதிரி கத்த நிக்க வைப்பாரு. நிக்க வைக்க போறேன் இல்லையா? சொல்லுவோமா? கண்களை மூடுவோம். கத்த அந்த நாள் நம்ம மாற்ற போகிறோம். ஒரு மாற்றம் நமக்குள்ள உருவாகுது. பழைய ஸ்டைல் வேணாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய ஜப ஸ்டைல் வேணாம். மணிக்கணக்காய் எனக்கு நிற்க எனக்கு கிருபையாக ஆண்டவரே, மணிக்கணக்காய் உங்களை ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியத்திற்காக ஓடாமல் உன்னதமான நோக்கத்திற்காக ஓடுகிற பிள்ளையாய் என்னை மாற்றுங்கள் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மாற்ற போறேன், உங்களை மாற்ற போற ஆண்டவர் மாற்ற போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாய், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சத்தமா ஆவியே, கைத்தட்டி உற்சாகமாய் praise the Lord. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிலோ. யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களால் இறங்க போறார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு கபாஷல போடுறத மலரி அந்தரவா நேரமே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலே வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலோ வீணை கொண்டு மீட்பார். என் ஜீவனை வீணை கொண்டு மீட்பார். ஆவியே ஷபரதனமலமா ஓரி கபாஷியால ஓரி அந்தரமா கரதினமோலதனமா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலைவேளைக்காய் ஸ்தோத்திரம். வீரே அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே. பேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தோ, நம்மை அழைத்தவர் கரம் நடத்தோ. ஆவியே ஓ ஷபா பாபா ஓரா கபால வீரமா நக்கர வீரமா சதர போலதனமா ஓரி கபாஷியால ஓரி அந்தர மக்கள வீரமா. ஹalleluya. ஆமென் ஆமென். அசைவாடோ மனலாதோ எங்கள் அக்கினி. எஸ் ஓ ஷபரதனமா அசைவாடோ. ஆமென். அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ மனலாதோ எங்கள் ஜுவாலையே. அசைவாடோ மனலாதோ எங்கள் ஜுவாலையே. ஆவியே ஷபபபபபப ஓரி கபால தீனமல ரீனதனம சதரவலதனம. ஆவியே எஸ் எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எலிசாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் சொல்ற, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாது, திடமனதுள்ளவனாயிரு. பயப்படாது, தைரியமாயிரு. பயப்படாது, உண்மையுள்ளவனாயிரு. நான் ஃபாலோ பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சகோதரர்களை ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, சகோதரில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சுடு. எல்லாம் கண்காணி போடும்.